விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொள்ளலாம். இந்த தியானம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள்ளே கொண்டு வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனத்தில் இருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருக்கு 99 வயது இருக்கும்போது ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறார். அப்போ ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உடனே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து அவர் தேவனை வணங்குகிறார். அதற்கப்புறமாக அப்படியே பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சாராளாலே உனக்கு ஒரு குமாரனையும் நான் தருவேன் அப்படிங்கிறார். ஸோ இப்போ இதை ஆபிரகாமால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அவரால் நம்ப முடியலை. அந்த நம்ப முடியாததை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறார். என்ன சொல்கிறாரு? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, சாராள் பிள்ளை பெற்றுக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி அந்த நம்ப முடியாததை எவ்வளவு தூரம் அவரை எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. முகங்குப்புற விழுந்து தேவனுக்கு முன்பாக அவர் நகைக்கிறார். ஏன்னா அங்கே நம்புறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்லியிருந்தார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆபிரகாம் விசுவாசிக்க முடியலை அவரால். இந்த இடத்துலலாம் ஆபிரகாமை அற்ப விசுவாசின்னு சொல்ல முடியுமான்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவிசுவாசின்னு தான் சொல்லணும். அவரை நம்ம குற்றப்படுத்தலை, ஆனால் அவருடைய சூழ்நிலை, அவருடைய சரீரம், இதெல்லாம் பார்க்கும்போது, அவருடைய மனநிலை, இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அவரால் என்ன பண்ண முடியலை, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அவரால் நம்ப முடியலை. அதனால் அவர் முகங்குப்புற விழுந்து அவர் நகைக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நிச்சயமாக சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்குன்னு பெயரிடணும் அப்படின்னு சொல்லி. இது நடந்ததா அப்படின்னா நடந்தது. அடுத்த வருடமே சாராள் ஈசாக்கை பெற்றெடுக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, ஆபிரகாம் விசுவாசித்தாரா அப்படின்னா இல்லை, அங்கே அவர் விசுவாசிக்கலை, அதை வெளிப்படுத்தினார். தன்னுடைய அவிசுவாசத்தை அவர் பூரணமாக வெளிப்படுத்திட்டார், முகங்குப்புற விழுந்து நகைத்து. ஆனால் ஈசாக்கு கிடைச்சாரா அப்படின்னா ஈசாக்கு கிடைத்தார். ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சில நேரங்களில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு இருக்கும். இயேசுவை நான் குறைச்சி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அந்த ஆள் மனதில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் அந்த ஆழத்தை, அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க நான் முயற்சி எடுக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்லா கவனிக்கணும். இதில் கிரியை கிருபை 2 இருக்குது. மகிமை வெளிப்படுவது கிருபையினால், விசுவாசம் வெளிப்படுவது கிரியையினால். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ ஒரு கிரியை வெளிப்படுத்தணுன்னா ஏன் கிரியை நீ பார்ப்ப அப்படின்னு இருக்கு. மனிதனுடைய கிரியை, அதற்கு ஏற்றபடி தேவனுடைய கிரியை வெளிப்படுவது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சாத்தியம் ஆச்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவரால் விசுவாசிக்க முடியலை. ஆனால் மகிமையை பார்த்தாரா அப்படின்னு கேட்டால் மகிமையை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் விசுவாசிக்காமலேயே தேவனுடைய மகிமையை பார்த்தார். இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய கிரியைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய விசுவாசத்துக்கு அப்பாற்பட்டு தேவன்
தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். விசேஷமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ, முன் குறித்திருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில் நான் தீர்க்கமாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அவருடைய அவிசுவாசம் கூட தேவனுடைய மகிமையை தடை செய்ய முடியாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுக்காக நான் உங்களை அவிசுவாசப்படுங்கன்னு நான் உங்களை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய அவிசுவாசம் கூட தேவ மகிமை வெளிப்படுவதை தடை செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். பிரைஸ் காட். ஸோ இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவ திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கான மேன்மை. ஹல்லேலூயா. ஓகே, அப்போ ஆபிரகாமுடைய அவிசுவாசம் அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதற்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். தேவ மகிமையை பார்த்ததுக்கு அப்புறமாக ஆபிரகாமுடைய அவிசுவாசம் அது விசுவாசமாக மாறும்னு சொல்கிறத விட நான் சொல்லுவேன், அது மகா பரிசுத்த விசுவாசமாய் மாறுகிறது. பிரைஸ் காட். ஸோ தேவ மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது அதனுடைய அவிசுவாசத்தை நீக்கி அதை விசுவாசமாய் மாற்றுவதல்ல, அவன் அவிசுவாசத்தை நீக்கி அவனை மகா பரிசுத்த விசுவாசியாய் மாற்றுவதுதான் தேவ மகிமை. பிரைஸ் காட். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்கே மனிதனுடைய கிரியை ஃபஸ்ட்டு, அப்புறம் தேவனுடைய மகிமை நெக்ஸ்ட்டு. ஆனால் இன்னும் நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 2:11 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே காணா ஒரு திருமண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அங்கே 11ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கானா ஊரில் தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்து இயேசு கிறிஸ்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பிரைஸ் காட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை ஃபஸ்ட்டு வெளிப்படுது. அதுக்கப்புறம் அந்த மகிமையை பார்த்த உடனே சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள். மனிதனுடைய கிரியை இரண்டாவதாக வருகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் அவிசுவாசத்தை தான் வெளிப்படுத்துகிறார். ஆனால் மகிமையை பார்க்கிறார். ஈசாக்கு என்கிற மகிமையை பார்க்கிறார். அதற்கப்புறமாக அவருடைய அந்த அவிசுவாசம் மகிமையை பார்த்ததுக்கப்புறம் அது மகா பரிசுத்த விசுவாசமாய் மாறுகிறது. பிரைஸ் காட். ஸோ நான் உங்களை விஷ் பண்ணுறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய அவிசுவாசம்லாம் மகா பரிசுத்த விசுவாசமாய் மாறும். ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துவாரானா நிச்சயமாய் அவருடைய திட்டத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தமது மகிமையை நிச்சயம் வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமையை உங்களுடைய பயமோ, உங்களுடைய கவலையோ, உங்களுடைய அவிசுவாசமோ நிச்சயமாய் தடை செய்ய முடியாது. அதை மீறி ஒரு தேவ மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு முறை தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டுருச்சுதுன்னா அடுத்து உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு காண்பித்து நான் முடிக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஈசாக்கு ஆண்டவர் பலியிடும்படி கேட்குறாரு. ஆபிரகாம் அழைத்து செல்கிறாரு. வெட்ட போகும்போது ஆண்டவர் பிள்ளையாண்டான் மீது கையை போடாதன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார், அதை பலி கொடுக்குறார், திரும்பி வர்றாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமை ஏன் நாம் விசுவாசத்துக்கு தகப்பனாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. எபிரேயரில் அழகாக எழுதியிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. 17-18 அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்ததே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி அவனை பலியாக கொடுத்து மரித்தோரிலிருந்து பாவனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாமுடைய நம்பிக்கை, ஈசாக்கை பலி கொடுக்கும்போது நான் ஈசாக்கை பலி கொடுப்பேன், எனக்கு ஆண்டவர் இன்னொரு பிள்ளையை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் கிடையாது. அப்படிப்பட்ட விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்திருந்தா அவர் ஜஸ்ட் விசுவாசி, அவ்வளவுதான். ஆனால் விசுவாசத்துக்கு தகப்பனாக இருந்திருக்க முடியாது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா,
மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். என்ன அப்படின்னா, ஈசாக்கை நான் இப்போ பலி கொடுத்தாலும் அதே ஈசாக்கை தேவன் மரித்தோரிலிருந்து எனக்கு எழுப்பி தருவாருங்கிற அந்த நிச்சயம், அந்த விசுவாசம் அவர்கள். அந்த விசுவாசத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் 100 வயதான போது, குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லி நான் முகங்குப்புற விழுந்து நகைத்த போதும் என்னுடைய அவிசுவாசத்தையும் மீறி ஒரு தேவ மகிமை வெளிப்பட்டது என்றால், நிச்சயமாக ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் சொன்னார, நான் அவனை வெட்டி போட்டாலும் அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொண்டு வருவாருங்கிற அந்த மிகப்பெரிய விசுவாசம். பிரைஸ் காட். ஸோ சில சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் காணப்படலாம். ஆனால் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்முடைய அவிசுவாசத்தை மகா பரிசுத்த விசுவாசமாய் மாற்றுகிறார். நீங்கள் ஒரு முறை தேவ மகிமையை பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்குள்ள அவிசுவாசம்லாம் வரவே செய்யாது. நீங்கள் வேற லெவலில் உங்களுடைய ஃபெய்த் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற அந்த கான்டெக்ஸ்டில் கிரியை, நம் மனித கிரியை ஃபஸ்ட்டும் தேவ மகிமை நெக்ஸ்ட்டும் வருது. ஆனால் இங்கே கானாவூர் திருமண வீட்டில் அவர் மகிமையை வெளிப்படுத்தினார், சீசர்களிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். மகிமை ஃபஸ்ட்டு, விசுவாசங்கிற கிரியை நெக்ஸ்ட்டு. ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறார், அவிசுவாசம். ஆனாலும் தேவன் அதை மீறி மகிமையை வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் மகா பரிசுத்த விசுவாசியாய், விசுவாசத்துக்கு தகப்பனாய் மாறி போகிறார். கிரியை நெக்ஸ்ட்டு. பிரைஸ் காட். ஸோ எப்பொழுதும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய காரியங்கள் முன்பாக செல்லும். நம்முடைய கிரியை அதற்கு பின்பாக வரும். பிரைஸ் காட். தேவனுடைய மகிமை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய விசுவாசத்திலே மறுரூபம் உண்டாகட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.